வணக்கம். நான் பார்த்தேன் சமைத்தேன் அன்னபூர்ணி. இன்றைக்கி என்னென்னா போகி பண்டிகைக்கு பண்ண வேண்டிய 2 விதமான அ, போளி நான் பண்ணி காமிச்சிருக்கேன். முதல்ல வந்து 1 கப்பு கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இந்த தண்ணியில் நம்ம வந்து ஒரு 2 ஹவர்ஸ் ஊற வச்சுட்டு அப்புறம் அது ஒரு டவலில் போட்டு அந்த தண்ணியெல்லாம் ஈர்த்துட்டு அதுக்கப்புறமா இதுவும் 1 கப்பு கடலைப்பருப்பு ஊற வச்சாக்கா 3/4 கப்பு வெல்லம், இதை 2த்தையும் போட்டுடலாம். நம்ம வந்து அது மாதிரி எடுத்து என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். இப்போ வந்து இதை நான் நல்லா அரைச்சிட்டேன் மிக்சியில். என்னோடய வெல்லத்தை வந்து அரிக்க வேண்டாம், ஏன்னா அதில் கல்லெல்லாம் இருக்கலை. அதனால் நான் அந்த வெல்லத்தையும் சேர்த்து நல்லா டைட்டாக அரைச்சின்னு வந்துட்டேன். இப்போ கொஞ்சம் சின்ன கடாய் வச்சுருக்கேன். இதில் வந்து இதை போட்டு கொஞ்சம் ஒரு பெரட்டுன்ட்டு 2 ஸ்பூன் எண்ணெயை விட்டுக்கலாம். உங்கள் வெல்லம் வந்து ஒருவேளை அதில் கல் ஏதாவது இருக்குன்னாக்கா நீங்கள் சாதாரணமாக நம்ம வெல்லத்தை அரிச்சிக்கிற மாதிரி முதல்ல ஜலத்தை விட்டுட்டு அப்புறம் அதை போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. அப்புறம் அதை அரித்து அப்புறம் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் கிண்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து நம்மளோட அந்த பூர்ணத்தை நான் நல்லா இறக்கி கொடுத்துட்டேன். கொஞ்சம் கூட மாய்ஸ்சர் இல்லாமல் நல்லா திக்காக இருக்குது. சூடு ஆறி எடுத்து இதில் வந்து இறக்கிறதுக்கு முன்னாடி நான் 1 டீஸ்பூன் நல்ல நெய்யை வந்து 1 டேபிள் ஸ்பூன் நல்லா விட்டுட்டு அது கூட சேர்த்து வச்சுட்டேன். இப்போ வந்து இதை இந்த பாத்திரத்தில் ஆக்கிடுறேன். நான் மாய்ஸ்சர் இல்லாமல் இருக்கணும். அப்புறம் அந்த கடலைப்பருப்பு வந்து எல்லாமே நல்லா அரைஞ்சிருக்கணும். இல்லைன்னா நம்ம உள்ளே வைக்கும்போது அது வந்து வெளியில் வரும். நம்மளுக்கு கொஞ்சம் இழுத்து கஷ்டமாக இருக்கும். நம்ம இது மாதிரி நல்லா பஞ்சு மாதிரி வச்சுட்டோன்னா ரொம்ப சுலபமாக இருக்கும். இதுக்கப்புறம் மாவு பிசைஞ்சு இது கொஞ்ச நாள் இருக்கட்டும். மாவு பிசைஞ்சு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அப்புறம் நான் போலி தட்டி காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ வந்து நம்ம அந்த போலிக்குள்ளே மேல் மாவு பிசைஞ்சிக்கலாம். நீங்கள் மைதா மாவு கூட எடுத்துக்கலாம். ஆனால் நான் வந்து கோதுமை மாவு எடுத்துட்டுருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் வந்து மஞ்சப்பொடி போட்டுருக்கேன். கொஞ்சம் ஜலம் வச்சுட்டுருக்கேன். கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கணும். அதுக்கப்புறம் இங்கே நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். அதுக்கு நல்லெண்ணெய் விட்டுண்டாக்கா நம்ம கையில் வந்து ஒட்டாமல் சரியாக வரும். நான் இப்போ நல்லெண்ணெயை முதல்ல விட்டுடுறேன். நீங்கள் பார்த்து விட்டுக்கோங்க. முதல்ல நான் ஒரு 3 ஸ்பூன் வச்சுட்டுருக்கேன். நல்லா கலந்துட்டு கொஞ்சமாக தண்ணியை விட்டுட்டு நம்ம பிசைய வேண்டியதுதான். இந்த பேப்பரில் தட்டி வச்சுருக்கேன். உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அதில் தட்டிக்கலாம். நான் வந்து ரொம்ப பெருசாக தட்டலை, சுமாரான சைஸில் தான் தட்டியிருக்கேன். இப்போ இதை நம்ம கையால் எடுத்தாலே இது விட்டு வந்துடும். இதை வந்து தவா சூடு பண்ண வச்சுருக்கேன். இதில் போட்டுட்டு கொஞ்சம் நெய்யை விட்டு 2 பக்கமும் போட்டு எடுத்துடலாம். இப்போ வந்து தவாவில் ஒன்று போட்டிருக்கேன். நான் கடைசியாக ஒரு 3 போலியை இங்கே ஏதோ இட்டு வச்சுட்டுருக்கேன். இதையும் போட்டு எடுத்தால் போலியெல்லாம் எடுத்து கோதுமாவில் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கு இலாஸ்டிசிட்டி கம்மியாக இருக்கிறதுனால அவ்வளோ தூரம் இழுத்து பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் மைதா மாவுலேயே பண்ணிக்கோங்க. இல்லைன்னா கொஞ்சம் மைதாவும் கோதுமையுமா கலந்து போட்டுக்கோங்க. ஆனால் மைதா மாவில் பண்ணினாக்கா ரொம்ப ஈஸியாக தோசை வைக்கிற மாதிரி இது ரொம்ப சுலபமாகவே பண்ணிடலாம். அதே மாதிரி பூர்ணம் வைக்கும்போது நடுவில் கொஞ்சம் வெல்லம் வந்து கட்டியாவோ இல்லை ஒரு பருப்பு வந்து முழுஷாவோ ஆஃபாவோ இருந்து கையில் நேரடி பார்த்துக்கோங்க. அது இருந்தால் அதை எடுத்துருங்கோ. ஏன்னா அந்த இடத்துல அது கிழிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் அந்த இடம் ரொம்ப கருகி போயிடும். ரொம்ப கருகாமல் இதை கொஞ்சம் சாஃப்டாக போட்டு எடுக்கணும். இப்போ இதெல்லாம் எடுத்துகிட்டு நான் காமிக்கிறேன். நம்ம டேஸ்டியான போலி ரெடி ஆகிட்டு அடுத்த போலி வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் போலி. இது வந்து சாதாரணமாக இந்த ஊரில் உகாதிக்கு தான் பண்ணுவேன். ஆனால் நான் வந்து நேற்று போகிக்கே பண்ணியிருக்கேன். இதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு எழுதியிருக்கேன். 2 பனானா வேணும், 3 டீஸ்பூன் வந்து சூஜி ரவை வேணும், கொஞ்சம் நம்மளுக்கு வந்து இந்த நெய் வெல்லம் வேணும். எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் இங்கே காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. முதல்ல ரவையை வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய்யை விட்டு நல்லா வறுத்துக்கணும். இதை வந்து கொஞ்சம் நன்னாவே நம்ம வறுத்துக்கணும். அதாவது இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும். ரொம்ப நெய்யை விட்டு அது கொழன்னு ஆக்கிடக்கூடாது. இப்போ வந்து இது நன்னாவே வறுந்துடுத்து இதை வந்து இன்னொரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம்.
இன்னொரு அதே கடாயில் இதை எடுத்தப்புறம் கொஞ்சம் கூட நம்ம 2 டேபிள் ஸ்பூன் நெய்யை விட்டுட்டு இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைப்பழத்தை நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கணும். இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா செவக்க வறுக்கணும் இது கூட. ஆனால் கருகாமல் பார்த்துக்கோங்க. நீங்கள் கருக வச்சோன்னா உங்களோட போலியே டேஸ்ட்டே போயிடும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பொன்னிறமாக ஆன உடனே இதை எடுத்துடலாம். நம்ம இங்கே நம்ம எடுத்துக்கிட்ட ஜாகரி இருக்கு இல்லையா, அந்த ஜாகரி 1க்கு 3/4 பங்கு தான் ஜாகரி. இதையும் எடுத்துகிட்டு இதை நம்ம எல்லாத்தையும் ஒரு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். அப்புறம் மேல் மாவுக்கு நான் 1 டம்ளர் கோதுமை மாவு தான் எடுத்துட்டுருக்கேன். இதில் கொஞ்சமாக நெய்யை விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணியை விட்டு நல்லா மாவாக சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம். நம்ம இந்த மாதிரி இருக்கணும், இவ்வளோ சாஃப்டாக இருக்கணும் இந்த மாவு. இதை கொஞ்ச நாளை மூடி வைக்கலாம், அது கொஞ்சம் செட் ஆகிறதுக்காக. இப்போ நம்ம அரைச்சிருக்கோம் இல்லையா அந்த பூரணம், அதை எடுத்துடலாம். எடுத்துட்டு நம்ம கொஞ்சம் கடாயில் வச்சு இதை கிண்டிக்கலாம். அதாவது இது எப்படின்னா கொஞ்சம் திக்காக ஆகணும், இல்லையானா நம்மளால் உள்ளே வச்சு அதை ஸ்டஃப் பண்ண முடியாது. இது கொஞ்சம் கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சுட்டு இந்த கடாயை விட்டு வந்த உடனே நம்ம எடுத்துடலாம். இதை நம்மளுக்கு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஆனால் ரொம்ப அதை திக்காகவும் ஆக்கக்கூடாது, அப்புறம் கமர்கட் மாதிரி ஆகிடும். இது கொஞ்சம் லூஸாக இருந்தால் கூட நம்ம வெளியில் வச்சதுக்கப்புறம் கூலானப்புறம் கொஞ்சம் திக்காக ஆகிக்கும். இப்போ நம்ம எடுத்துட்டோம். இதை கொஞ்ச நாள் இதை ரெஸ்ட் பண்ணுறதுக்கு விடலாம். அதுக்கப்புறம் நம்ம இந்த மாவு எடுத்து குட்டி குட்டியாக சப்பாத்தி தட்டுற மாதிரி தட்டிட்டு இந்த உள்ளுக்குள்ளே இந்த நம்மளோட பூரணத்தை வச்சு மூடிட்டு தவாவில் போட்டு எடுக்க வேண்டியது தான். இந்த பூரணம் எல்லா இடத்துலையும் வரா மாதிரி நம்ம வைக்கணும், ஒரே இடத்துல இல்லாமல் பார்த்து வைக்கணும். அப்போ தான் போலி டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் நம்ம இடும்போது அந்த ஓரங்கள்லாம் அது திக்காகாமல் எல்லா இடத்துலையும் சமமாக இருக்கா மாதிரி நம்ம பார்த்துக்கணும். இல்லைனாக்கா அந்த எட்ஜஸ் ஓரங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் மாவாயிடும். கொஞ்சம் எண்ணெயோ நெய்யோ அதை தொட்டு தொட்டு நம்ம இட்டுக்கலாம். அப்போ ரொம்ப ஈஸியாகவே நம்மளுக்கு இட வந்துடும். இது ரொம்ப தின்னாகவும் பண்ணாமல் ரொம்ப திக்காமல் இல்லாமல் மீடியம் சைஸில் நம்ம இதை பரத்திக்கலாம். நல்லா இந்த கீழே பற்றியில் இந்த சைடெல்லாம் நம்ம பார்த்துக்கணும். கொஞ்சம் அதையும் கொஞ்சம் நல்லா தட்டி எடுத்துக்கணும். இது என்னோடய பிளாஸ்டிக் காரணத்தினால இந்த பிளாஸ்டிக் அந்த தவாவில் படாமல் கொஞ்சம் ஜாகிரதையாக நான் போடுறதுக்காக ட்ரை பண்ணேன். இது அது வாழை தான் இதுக்கு பெஸ்ட்டு. இங்கே வாழை கிடைக்கலங்கிறதுனால இது கொஞ்சம் ஓரத்தில் பிரிஞ்சு வந்துட்டு, அதனால் இதை கையாலேயே நான் அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு எல்லாத்தையும் ரவுண்டாக ஆக்கிக்கிறேன். எங்களுக்கு வாழை கிடைக்கலன்னு தான் நான் அதை யூஸ் பண்ணுறேன். அன்றைக்கி பார்த்து நான் பட்டர் பேப்பரும் நான் ஆர்டர் பண்ணப்போ அதுவும் எனக்கு கிடைக்கல. என்கிட்ட இருந்தது தீர்ந்து போய்ட்டு. அதனால இது மாதிரி ஒரு திக்காக இருக்கிற ஒரு பிளாஸ்டிக் கவர்லேயே நான் போட்டு எடுத்தேன். அந்த மாதிரி பண்ணும்போது பிளாஸ்டிக் இந்த சூடு தவாவில் படாமல் பார்த்துக்கணும். நான் ரொம்ப லோ ஃபயரில் தான் வச்சுருந்தேன். அப்புறம் ஒன்றுக்கு மேலே ஒன்றா வச்சோன்னா அது சுட சுட வச்சோன்னா ஒட்டின்றோம். அதனால் ஒவ்வொரு இடையிலையும் நம்ம ஒவ்வொரு இந்த கிச்சன் டவலில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் நாள் ஆனதுக்கப்புறம் நம்ம மடித்து மடித்து தனித்தனியாக படாமல் வச்சுக்கலாம். இல்லைன்னா எல்லாம் ஒன்றா ஒட்டின்ட்டு நாசமாக போயிடும் நம்மளுக்கு. நம்மளோட எஃபர்ட்ஸ் எல்லாம் வீணாக போயிடும். அதுக்காக சொல்கிறேன், நம்ம கொஞ்சம் சின்ன சின்ன இந்த மாதிரி இதெல்லாம் கவனமாக இருந்தாக்கா நம்ம பண்ணின சாமானும் வீணாகாது, நன்னாவும் வந்துடும். கொஞ்சம் இந்த பிளாஸ்டிக் அதில் படாமல் பார்த்து பார்த்து முள்ளமாக எடுக்கணும். கொஞ்சம் நம்ம எண்ணெயை பெரட்டின்ட்டுட்டோன்னா எண்ணெயோ நெய்யோ அந்த பிளாஸ்டிக் கவரில் அது கொஞ்சம் சுலபமாகவே நம்மளுக்கு வந்துடும். அது ஒன்று தான் கொஞ்சம் அப்படியே லேசாக ஒரு விட்டு வந்துட்டு மற்ற எல்லாமே ரொம்ப நீட்டாக க்ளீனாக வந்துட்டு. இது பூரணம் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி வச்சுருந்தா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. இது இந்த ஊரில் என்னோடய ஃப்ரெண்டு பண்ணினாங்க, அவங்ககிட்டேருந்தான் நான் கற்றுண்டேன். அப்புறம் நான் ட்ரை பண்ணினப்புறம் ஒன்றும் சிரமம் இருக்குல்ல, ரொம்ப ஈஸியாகவே வந்துட்டு நல்ல டேஸ்ட்டாக இருந்தது.
இந்த பூரணம் பண்ணும்போது கொஞ்சம் ஏலக்காய் பவுடரும் போட்டுக்கணும். ஹோப் யூ ஆல் வில் லைக் திஸ். பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி போகி டு யூ ஆல். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.